ஒன்டாரியோவின் ரிச்மண்ட் ஹில்லில் உள்ள ஒரு பகல் நேர பராமரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக மாகாணம் புதிய பாதுகாப்பு விதிகளை உருவாக்கியுள்ளது. பகல் நேர பராமரிப்பு மையத்துக்குள் ஒரு கார் மோதியதில் ஒரு குழந்தை உயிரிழந்ததோடு 6 குழந்தைகளும் ஒரு வயது வந்தவரும் காயமடைந்திருந்தனர். 2 குழந்தைகள் இன்னும் ஆபத்தான நிலையில் உள்ளனர். காரை செலுத்திய 70 வயதுடைய முதியவர் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியதற்கான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். குறித்த விபத்து வேண்டுமென்றே செய்யப்படவில்லை எனவும் தற்செயலாக நடந்தது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பகல் நேர பராமரிப்பு நிலையங்களின் பாதுகாப்பை மேம்படுத்த அரசாங்கம் சட்டங்களை கொண்டுவரக்கூடும் என ஒன்டாரியோவின் கல்வி அமைச்சர் போல் கலன்ட்ரா கூறியுள்ளார். பகல் நேர பராமரிப்பு ஜன்னல்கள் மற்றும் சுவர்களுக்கு அருகில் வாகனங்களை நிறுத்துவதை தடை செய்தல், கட்டிடங்களில் வாகனம் மோதாமல் இருக்க அதிக தடைகள் அல்லது பாதுகாப்பு இடுகைகளை சேர்ப்பது ஆகியவை முக்கியமான யோசனைகளாக முன்மொழியப்படலாம். சிறந்த குழந்தை பராமரிப்புக்கான ஒன்டாரியோ கூட்டணி இந்த திட்டங்களை வரவேற்றுள்ள போதிலும் ஒரே மாதிரியான அணுகுமுறைகள் வேண்டாம் என கூறியுள்ளது. குழுவின் கொள்கை ஒருங்கிணைப்பாளர் கரோலின் ஃபர்ன்ஸ் ஒவ்வொரு பகல் நேர பராமரிப்பு நிலையத்துக்கும் வெவ்வேறு தேவைகள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். சிலருக்கு பார்க்கிங் இடங்களை அகற்ற வேண்டியிருக்கலாம், மற்றவர்களுக்கு வலுவான தடைகள் மட்டுமே தேவையாக இருக்கலாம். எந்த ஒரு புதிய பாதுகாப்பு விதிகளும் அரசாங்க நிதி உதவியுடன் வர வேண்டும் எனவும் ஃபர்ன்ஸ் தெரிவித்துள்ளார். பகல் நேர பராமரிப்பு மையங்களின் நிதி நிர்ணயிக்கப்பட்டிருப்பதால் அவை தாங்களாகவே விலை உயர்ந்த மேம்பாடுகளை செய்ய முடியாது என்பதே இதற்கு காரணம்.